श्रीवैकुंठ विरक्ताय स्वामी पुष्करणी तटे रमया रममाणाय वेंकटेशाय मंगलम। ओम नमो वेंकटेशाय। भगवान வைகுந்தத்தில் இருப்பதை விட்டு அங்கிருந்து இறங்கி இந்த பூவுலகத்தில் எத்தனையோ இடங்களிலே கோவில் கொண்டுள்ளார். அந்த கோவில்களில் சில திவ்ய தேசங்கள் என்று வழங்கப்படுகின்றன. அந்த திவ்ய தேசங்களிலும் வைத்துக்கொண்டு மிக பிரசித்தமாய் பாரதத்திலும் ஏன் உலகனைத்திலும் இருக்கக்கூடிய பல பக்தர்களும் வந்து சேவிக்கும்படி திகழ்பவர் திருமலை அப்பனான ஸ்ரீ வெங்கடேச பெருமான். அந்த பகவான் திருமலைக்கு எழுந்தருள காரணம் என்ன என்று பார்த்தால், இங்கு இருக்கக்கூடிய எத்தனையோ சம்சாரிகள் பகவானை பற்றி புரிந்து கொண்டு நற்கதி அடைய வேண்டும், உஜ்ஜீவனம் அடைந்து மோட்சத்தை பெற வேண்டும் என்று பகவான் ஆசைப்படுகிறார். அதனால் வைகுந்தத்தில் எத்தனையோ ஆனந்தங்கள் அவருக்கு காத்திருந்தாலும் அதையெல்லாம் புறக்கணித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு இந்த உலகத்திலே வந்து நிற்கிறாராம். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய, ஸ்ரீவைகுண்டத்தில் பகவானுக்கு வைராக்கியம் ஏற்பட்டு விட்டது. ஸ்ரீவைகுண்டத்தில் அவருக்கு போகத்துக்கு குறைவே கிடையாது. எப்போதும் அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் மற்றுமுண்டான எத்தனையோ முக்தாத்மாக்கள் அவருக்கு எப்போதும் தொண்டு செய்து கொண்டே இருப்பார்கள். அவருக்கு எந்த ஒரு குறையோ எந்த ஒரு துன்பத்துக்கோ தேவையே கிடையாது. ஆனால் அந்த நிலை அவருக்கு பிடிப்பதில்லையா. அப்பேற்பட்ட போகத்தை புறக்கணித்து விட்டு சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம் என்று தெரிவிக்கிறோம். சுவாமி புஷ்கரணியினுடைய கரை கோனேரி என்று சொல்லுகிறோம் இல்லையோ, சுவாமி புஷ்கரணியுடைய கரையிலே ரமயா ரமமானாய பிராட்டியோடு சேர்ந்து வந்து பகவான் கோவில் கொண்டிருக்கிறார். இங்குதான் ஆனந்தமாக இருக்கிறார். ரமமானஹா என்றால் ஆனந்தப்படுபவர் என்று பொருள். அப்ப பிராட்டியோடு சேர்ந்து இந்த இடத்திலே இருக்கிறபடியால் பகவானுக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. ஏன் பிராட்டியோடு சேர்ந்து வர வேண்டும்? வைகுந்தத்தில் வைராக்கியம் ஏற்பட்டால் தான் மட்டும் இங்கு வந்து மக்களுக்கு உஜ்ஜீவனத்துக்கு வழி பார்க்கலாமே என்றால், பகவான் எப்படி கருணையாலே வந்து இங்கு பிறக்கிறாரோ அதைவிட அதிகமான கருணை உடையவள் பிராட்டி. அந்த கருணையாலே அவளும் புறப்பட்டு வருகிறாளாம். மகாலட்சுமி தாயாரை பற்றி, பத்மாவதி தாயாரை பற்றி சொல்லும் போது, ஈசானாம் ஜகதோஸ்ய வெங்கடபதேஹே விஷ்ணோ பராம் பிரேயசீம் தத் வக்ஷஸ்தல நித்யவாச ரசிகாம் தத் க்ஷாந்தி சம்வர்தினீம் பத்மாலங்கிருத பாணிபல்லவ யுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம் என்று சொல்லுகிறோம் இல்லையோ. மிக அழகாக பிராட்டி எதற்காக இங்கு வந்திருக்கிறாள், நமக்கும் பகவானுக்கும் நடுவிலே பிராட்டியினுடைய பங்கு என்ன என்பதை இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. பிராட்டி இந்த பூவலகத்துக்கு வருவது நிறைய பக்தர்களை தயாராக்க வேண்டும் என்பதற்காக. பகவான் தர்மத்திலே நிலை நிற்பவர். அவருடைய தர்மம் என்ன? ஜீவாத்மாக்கள் உஜ்ஜீவனம் அடைவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருப்பாராம். இதுதான் பகவான் தன்னுடைய கடமையாக நினைத்திருக்கிறார். அதே போல அப்படி ஒரு கணவன் ஏதோ ஒரு இலக்குக்காக முயற்சிக்கும் போது மனைவி செய்ய வேண்டியதென்ன? சகதர்மச்சாரிணி என்று சொல்லுகிறோம் இல்லையோ. கணவன் தர்மத்தின் வழி நடக்கும் போது அவனோடு கூட தர்மத்தின் வழியில் துணையாக நிற்பவள் தான் மனைவி என்று சொல்லப்படுகிறாள். அப்ப பகவானுடைய தர்மம் மக்களை உஜ்ஜீவனம் அடைய வைப்பது. அந்த தர்மத்தில் பிராட்டி துணை புரிகிறாளா? எந்த விதமாக துணை புரிகிறாள் என்றால், அவள் தான் நம்மையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறாள். பிராட்டிக்கு புருஷகாரம் என்று ஒரு அழகான பெயர் உண்டு. அகம் மத் பிராப்தியுபாயோவை சாக்ஷாத் லக்ஷ்மிபதி ஸ்வயம் லக்ஷ்மிஹி புருஷகாரேண வல்லபா பிராப்தி யோகினி என்று பகவான் தானே உபதேசித்த ஒரு வாக்கியம். பிராட்டிக்கு புருஷகாரம் என்று பெயர். புருஷகாரம் என்றால் புருஷனை, புருஷனாக இல்லாதவனை புருஷனாக ஆக்குகிறாள். யாரோ ஒருவர் புருஷனாக நடந்து கொள்ளவில்லை, ஆனா அவரை புருஷனாக ஆக்குகிறாளாம். யார் புருஷனாக நடக்கவில்லை என்றால், பரமாத்மாவும் புருஷனாக நடக்கவில்லை, நாமும் புருஷர்களாக நடக்கவில்லை. புருஷன்னா ஆண்மகன் இந்த இடத்துல பொருள் கிடையாது. புருஷன்னு சொன்னால் நிறைய கொடுக்கக்கூடியவருக்கு புருஷன்னு பெயர். ஆனால் பகவானோ நமக்கு மோட்சம் அளிக்காமல் சில சமயங்களில் நாம் செய்திருக்கிற பாப கூட்டங்களை பார்த்து சீற்றம் கொண்டு நமக்கு தண்டனை கொடுத்து விடுகிறார்.
அப்ப பிராட்டி பண்ணுவதென்றவென்றால் பகவானிடத்திலே கனிவாக பேசி இப்படி அனைவரையும் தண்டிக்க கூடாது, யாரெல்லாம் உம் காலிலே வந்து விழுகிறார்களோ அவர்களை மன்னித்து வைகுந்தத்தை கொடுக்க வேண்டும் என்று பிராட்டி சிபாரிசு செய்கிறாளாம். சிபாரிசு இந்த காலத்துல சொல்லுகிறோமே, அதை வேடிக்கையாக சொல்வார்கள். ஸ்ரீ பார்ஸ்வம் என்கிற சம்ஸ்கிருத சொல். ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி தாயார், பார்ஸ்வம் அப்படின்னா அருகாமைன்னு அர்த்தம். பிராட்டி பகவானுக்கு பக்கத்திலே இருக்கிறாளோ இல்லையோ, இருந்து என்ன செய்கிறாள், சிபாரிசு பண்றாளாம். ஸ்ரீ பார்ஸ்வம் என்கிற சொல் தான் மருவி சிபாரிசுன்னு ஆகிவிட்டது போலும். அப்ப அதாவது பிராட்டி நமக்காக பகவானிடத்திலே பேசி நம்மிடத்தில் சில குறைகள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பகவான் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு செய்கிறாளோ இல்லையோ. இன்னைக்கு சிபாரிசு பண்றவர்களும் என்ன செய்கிறார்கள், நான் 95 வாங்கியிருந்தா கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கும், நான் 90 தான் வாங்கியிருக்கேன், ஆனா எனக்காக பரிந்து பேசி ஒருவருடைய மனதை மாற்றி ஏற்றுக்கொள்ள வைப்பதை சிபாரிசுன்னு சொல்றோம் இல்லையோ. எந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன் அதுதானே. பண்ண வேண்டிய அடைய வேண்டிய இலக்குக்கு உரிய தகுதிகள் என்னிடத்தில் இருந்தால் யாருடைய ரெக்கமெண்டேஷனும் சிபாரிசும் தேவை கிடையாது. எனக்கு தகுதி இல்லாத போதுதானே யாரோ ஒருத்தர் இடத்துல நான் சிபாரிசுக்காக போகிறேன். அப்ப பிராட்டி பண்ணக்கூடிய காரியம் சிபாரிசு செய்வது. நமக்காக பகவானிடத்திலே பேசி அவருடைய கருணையை தூண்டி விடுகிறாளோ இல்லையோ, அது ஒரு பக்கம் பகவானை பிராட்டி மாற்றுவது. அதே போல நம்மிடத்திலும் பிராட்டிக்கு சிபாரிசு செய்வதற்கான தகுதி உள்ளதா. பொதுவா 2 பேரை சேர்த்து வைக்கணும்னால் அதற்கென்று ஒரு தகுதி இருக்க வேண்டும் இல்லையோ. அடியேன் போய் யாரோ ஒரு பெரிய நிர்வாகத்தை பதவியிலே இருக்கக்கூடியவர், இந்த ஊருக்கே பிரதேச பிராந்தத்துக்கே ஆட்சியாளராக இருக்கிறார், இல்ல ராஜாவாக இருக்கிறார்னு வச்சுங்களேன். நேரடியாக நாம் போய் ராஜாவை சந்தித்து விடுமான்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ராஜாவுக்கு மந்திரிகள் இருப்பார்கள். அந்த மந்திரிகள் மூலமாக நாம் சென்றால் கண்டிப்பா ராஜாவை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அந்த மந்திரி என்னவாக இருக்கிறார், எனக்கும் ராஜாவுக்கும் இடையில் ஒரு பாலமாக இருக்கிறார். அதற்கு அவருக்கு என்ன தகுதி உள்ளதென்றால், ராஜாவோடும் ஒரு நெருக்கமான தொடர்பு உள்ளது, என்னிடத்திலே அவருக்கு ஒரு கருணை உள்ளது. இந்த ரெண்டும் இருந்தால் தானே. ராஜாவிடத்துல தொடர்பே இல்லாதவராக இருந்தால் நான் அவர் காலில் விழுந்து பிரயோஜனம் கிடையாது, அவரால் என்னை ராஜாவிடம் அழைத்து செல்ல முடியாது. இல்ல ராஜாவிடத்துல ரொம்ப நெருக்கமானவர் மந்திரி, ஆனா எனக்கும் அவருக்கும் தொடர்பே கிடையாது என்றால் அப்ப அவர் எனக்கு உதவி செய்ய மாட்டார். இப்படி இல்லாமல் பிராட்டிக்கு ஒரு அழகான தொடர்பு உள்ளது பாருங்க. பகவானோடும் ஒரு தொடர்பு உள்ளது, நம்மோடும் ஒரு தொடர்பு உள்ளது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தின் முதல் வரி தெரிவிக்கிறது. ஈசானாம் ஜகதஹா அஸ்ய வெங்கடபதேஹே விஷ்ணோஹோ பராம் பிரேயசீம் அஸ்ய ஜகதஹா ஈசானாம். பிராட்டி இந்த உலகத்துக்கெல்லாம் தாயாக தலைவியாக இருக்கிறாளா. அப்ப நமக்கும் பிராட்டிக்கும் தொடர்பு வந்து விட்டது. அதே சமயத்தில் விஷ்ணோஹோ பராம் பிரேயசீம், வெங்கடேச பெருமானுக்கு அன்பு மனைவியாக இருக்கிறாள். அப்ப நல்ல ஒரு பதவி இருக்கு பாருங்க. பெருமானுக்கு மனைவி, நமக்கு தாய் என்கிற 2 தகுதிகளும் இருக்கிறபடியால் நம்மையும் பகவானையும் சேர்த்து வைப்பதற்கு முழு தகுதி பொறுப்பு பிராட்டிக்குத்தான் உள்ளதா. எப்பவுமே ஒரு குழந்தை தவறு செய்தால் நேர தந்தையினிடத்துல போய் மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிப்பார்னு சொல்ல முடியாது. ஆனா முதலிலே தாயிடத்தில் சென்று அவளிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவள் போய் தந்தையிடத்துல பேசினால் அப்ப அந்த தன்னை மனம் இறங்கி நம்மை ஏற்றுக்கொள்வாரோ இல்லையோ. அப்ப தாய்க்கு அந்த இடத்துல என்ன தகுதி உள்ளதென்றால் நம்மோடும் தொடர்பு உள்ளது, கணவனோடும் தொடர்பு உள்ளது. ஆண்டாள் திருப்பாவையில் ஒவ்வொருவராக எழுப்பிக் கொண்டே போகிறாளோ இல்லையோ. அதுல ஒரு பாசுரம், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய், அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் என்று 3 வரிகளாலே முதல் வரியில் நந்தகோபாலனை எழுப்பி, அடுத்தது யசோதையை எழுப்பி, அடுத்து கண்ணனை எழுப்புகிறாள். ஏன் இந்த வரிசை என்றால் அந்த வரிசையில் தான் படுத்து கொண்டிருப்பார்களாம். ஒரு வீட்டுக்குள்ள நுழைந்தவுடனே குழந்தையை முதலிலே படுக்க விடமாட்டார்கள். யாராவது திருடர்கள், யாராவது தீயவர்கள், எதிரிகள் வந்தால் முதல்ல சட்டுன்னு குழந்தையை பறித்து கொண்டு போய் விடுவார்களே. அப்ப நல்லா பலசாலியாக எதிரிகளோடு சண்டையிடுவதற்கு யாருக்கு சக்தி உண்டோ அந்த வீட்டு தலைவன் ஆண்மகன் தானே முதல்ல படுக்கணும். அதனால நந்தகோபாலன் முதலிலே படுத்திருந்தாராம். சரி, நந்தகோபாலனுக்கு அடுத்து யசோதை படுத்திருக்கிறாளே, ஏன்? அடுத்து கண்ணன் படுத்திருக்கலாம், இல்ல பலராமன் படுத்திருக்கலாம், அப்புறம் யசோதை படுக்கலாம். என்ன பண்ணமாட்டா, கணவனுக்கு அருகிலேதான் மயனவி சயனித்திருப்பாளாம்.
சரி, மனைவிக்கு அடுத்தது யார் படுத்திருக்கிறார்கள்னால் கண்ணன் சயனித்திருக்கிறார். அப்ப யசோதையினுடைய பகுதியை பாருங்க, எங்க இருக்கிறாள்னு பார்த்தால் ஒரு பக்கம் நந்தகோபாலன், ஒரு பக்கம் கண்ணன் என்று நடுவுல சயனித்திருக்கிறாரோ இல்லையோ. ஏனென்றால் யசோதைக்கு 2 பொறுப்புகள் உள்ளன. ஒன்னு, நந்தகோபாலனுக்கு மனைவியாக இருக்கிறபடியால் அவரையும் விட முடியாது. அதே போல குழந்தைக்கு தாயாகவும் இருக்கிறபடியால் அவனையும் விட முடியாது. அழகாக பெரியோர்கள் தெரிவிப்பார்கள், கணவனுடைய கட்டிலையும் குழந்தையினுடைய தொட்டிலையும் விடாத மனைவின்னு சொல்லுவார்கள். ஒரு தாய் என்பவள் கணவனையும் முழுவதுமாக விட்டு கொடுக்க முடியாது. குழந்தை பிறந்து விட்டது, இனிமே குழந்தை தான் அனைத்துமே. கணவன் சாப்பிட்டால் என்ன, சாப்பிடாவிட்டால் என்ன, தூங்கினால் என்ன, வேலை பார்த்தால் என்ன என்று இருக்க முடியாது. கணவனுக்கு பண்ண வேண்டிய கடமைகள் அன்பையும் செலுத்தியே ஆக வேண்டும். அதே சமயத்தில் குழந்தையும் பிடித்து கொள்ள வேண்டும். அதனால நடுவுல சயனித்திருந்தாளாம் யசோதை. ஒரு பக்கம் நந்தகோபாலன், ஒரு பக்கம் கண்ணன், 2 பேரையும் ரட்சித்து கொண்டு. அதை போல இப்ப பிராட்டிக்கு இருக்கிற நிலை என்னன்னு பாருங்க. ஈசானாம் ஜெகதோஸ்ய, உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரி தாயாக இருக்கிறாள். அதே சமயத்தில் வெங்கடேச பெருமானுக்கு மனைவியாக இருக்கிறாளா? அப்ப நம்மையும் பெருமானையும் சேர்த்து வைப்பதற்கு இதை விட சிறந்த ஒரு ஸ்தானம் இருக்கவே முடியாது. அந்த ஸ்தானம் இருந்தால் தானே சிபாரிசு பண்ண முடியும். எப்பவுமே சிபாரிசு யாரோ ஒரு வழிப்போக்கன் போய் சிபாரிசு பண்ணா பிரயோஜனமே கிடையாது. யார் சொன்னால் அந்த முதலாளி நிறுவனத்தின் தலைவர் ஏற்றுக்கொள்வாரோ அவர்கள்தான் சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் அந்த சொல்பவர் என்னிடத்துல கருணை உடையவராக, தொடர்புடையவராக இருக்க வேண்டும். அப்ப பகவானுக்கு நல்லது சொல்லணும்னால் பிராட்டிக்குத்தான் தகுதி உண்டு. பிராட்டி சொன்னால் பகவான் கண்டிப்பாக கேட்டுக்கொள்வார். பித்தர் பனிமலர் மேல் பாவைக்குன்னு ஆழ்வாருடைய பாசுரம். மகாலட்சுமி தாயாரிடத்தில் பைத்தியக்காரத்தனமான அன்பு உண்டாம் பகவானுக்கு. அவள் என்ன சொன்னாலும் சரின்னு ஒப்புக்கொள்வாராம். சீதையாக அவதரித்த போது ஒரு மாயமான், மாரீச்சன் மாயமானாக வந்த போது வேணும்னு கேட்டாரோ இல்லையோ, ராமன் மறுக்கவே இல்லை. தாராளமா சொல்லியிருக்கலாம், அது ஏதோ மாயமான், நான் கூட இருக்கும்போது எதற்காக வேறொரு பொருளை ஆசைப்படுகிறாய்னு கேட்கவில்லை. சீதை கேட்டால் அதை மறுக்காமல் ராமன் செய்து கொடுப்பாராம். அப்படி அவரிடத்திலே அன்பு கொண்டவர். அப்ப அந்த அன்புதான் பகவானோடு இருக்கிற நெருக்கம். நமக்கு தாயாக இருக்கிறாளே, அது நம்மோடு இருக்கிற நெருக்கம். அப்ப நம்மையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைப்பதற்கு சரியான பதவி ஸ்தானம் பிராட்டிக்குத்தான் உள்ளது. அதான் முதல் வரி சொல்லுகிறார், ஈசானாம் ஜெகதோஸ்ய வெங்கடேஷ பதேஹே விஷ்ணோ பராம் பிரேயசீம். நமக்கு தாயாகவும் பகவானுக்கு மனைவியாகவும் இருக்கிறாள். சரி, அப்ப சேர்த்து வைப்பதற்கு சிபாரிசு செய்வதற்கான தகுதி உள்ளது. எப்படி சிபாரிசு செய்வாள் என்று அடுத்த வரி தெரிவிக்கிறாள். தத் வக்ஷஸ்தல நித்யவாச ரசிகாம் தத் க்ஷாந்தி சம்வர்தனீம். தத் பகவானுடைய வக்ஷஸ்தலம், திருமார்பில், நித்யவாச ரசிகாம், எப்போதும் வாழ்வதிலேயே ஆசை கொண்டவளாக இருக்கிறாள். பகவானை விட்டு பிரிவதே கிடையாது பிராட்டி. எப்போதும் கூடவிருந்து அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். இறையும் அகலகில்லேன், ஒரு க்ஷணம் கூட பகவானை விட்டு நான் பிரிந்து வாழ முடியாது என்று சொல்லிக்கொண்டே பிராட்டி இங்கேயே இருக்கலாம். நித்யானபாயினி என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அபாயம் என்றா பகவானை விட்டு பிரிவு. நித்திய அனபாயினி, எப்போதும் பிரிவே அற்றவளாக இருக்கிறாள். அதனால தான் பிராட்டி இப்பவும் ஆரோக்கியமா இருக்கலாம். ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் மகாலட்சுமியை பத்தி பாடும்போது, சங்கு தங்கு முன்கை நங்கை என்று ஆழ்வார் பாடுகிறார். சங்கு என்றால் ஊதக்கூடிய சங்கம்னு அர்த்தம் கிடையாது. வளையல் பெண்கள் அணிந்து கொள்வார்களே, அந்த வளையலுக்கு சங்குன்னு பெயர் உண்டு. சங்கு தங்கு முன் கை, பிராட்டியினுடைய முன் கையிலே சங்காகிற வளையல் எப்போதும் தங்கி இருக்குமாம். அப்படிப்பட்ட நங்கை குணமுடையவள் பெரிய பிராட்டியார்னு ஆழ்வார் கூறுகிறார். ஏன் கையில வளையல் நிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய பெருமையா? நாங்க கூட தான் நன்னா பருத்து சாப்பிட்டு குண்டா இருக்கோம், எங்க கையில கூட தான் வளையல் நிக்கிறது, இது ஒரு பெருமையானால்? சாப்பிட்டு போஷாக்காக இருப்பதனால வளையல் தங்கவில்லையாம். பிராட்டிக்கு பகவானை விட்டு பிரிந்தால் உடனே உடம்பெல்லாம் இளைத்து போய் வளையல்கள் எல்லாம் கையை விட்டு அவிழ்ந்து கீழ் விழுந்துருமா. ஒருத்தர் பருமனாக இருந்தவர் சட்டுன்னு உடல் இளைத்து விட்டால் அப்ப கையில இருந்த வளையல் எல்லாம் கீழ் விழுந்துருமோ இல்லையோ, அதை போல பிராட்டிக்கு ஆகவே ஆகாதாம். கையில் வளைகள் எப்போதும் தங்கி இருக்குமாம். அதனால என்ன தெரிகிறது? பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கிறாள். பகவானிடத்துல அவளுக்கு இருக்கிற அன்புக்கு அவனை விட்டு பிரிந்தால் ஒரு நிமிஷத்துக்குள்ள உடல் மெலிந்து போய் வளைகள் எல்லாம் கழண்டு விழுந்துருமா.
அவள் எப்ப வளையலோடு இருக்கிறாளோ அப்ப பகவானை விட்டு பிரியாமல் இருக்கிறாள்னு தெரிகிறதோ இல்லையோ. அதே ஆண்டாளுடைய பாசுரத்துல பார்க்கலாம். செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்று நப்பின்னையை பார்த்து ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். செந்தாமரை கை, பகவானுடைய கையாவது தாமரை கை, பிராட்டியினுடைய கை அதை விட உயர்ந்தது. செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய், நப்பின்னையே நீ வந்து கதவை திறக்கணும், நாங்கள் கண்ணனை சேவிக்க வேண்டும். இவ்வளவு சொன்னா போரும் இல்லையோ. உன் கையில் இருக்கிற வளையல்கள் குலுங்க குலுங்க நீ வந்து கதவை திறக்கணும்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். ஏன் வளையல் குலுங்குவதில் ஆண்டாளுக்கு என்ன ஈடுபாடு என்றால், கையில வளையல் சத்தமிட்டதென்றால் நப்பின்னை பிராட்டி ஆரோக்கியமா இருக்கான்னு அர்த்தம். அதற்கு என்ன காரணம்? பெருமானோடு சேர்ந்து இருக்கிறாள் அர்த்தம். பெருமானோடு அவர் சேர்ந்து இருந்தால்தான் நமக்கு சிபாரிசு பண்ணி அவரோடு சேர்த்து வைக்க முடியும்னு அர்த்தம். அப்ப பிராட்டி கையில வளைகள் உள்ளன, சங்கு உள்ளதென்றால் அப்ப பகவானோடு சேர்ந்திருந்து நம்மையும் சேர்த்து வைப்பாள் என்கிற நம்பிக்கை வருகிறதே. அதனால் அவளுடைய என்ன செய்கிறாள்? நித்தியவாச ரசிகாம், பகவானுடைய திருமேனியில் எப்போதும் இருப்பதில் ஆசை கொண்டு தத் க்ஷாந்தி சம்வர்தினீம், க்ஷாந்தினா பொறுமையின் அர்த்தம். அப்ப பகவானிடத்துல சிபாரிசு செய்கிறாள் என்றால் பகவானுடைய பொறுமையை வளர்த்து விடுகிறாள்னு பொருள் சொல்லுகிறார். பகவானிடத்தில் கருணை, பொறுமை, தயை, வாத்சல்யம் இந்த குணங்கள் எல்லாம் எப்போதும் உண்டு. அதெல்லாம் புதுதா பிராட்டி உண்டாக்க தேவையில்லை. ஆனா அப்படி தூண்டி விட வேண்டும் இல்லையோ. நாம் இப்படி ஹோமம் செய்து கொண்டே இருப்போம், நெருப்பு நன்னா எரிந்து கொண்டிருக்கும், சட்டென்று அந்த நெருப்பெல்லாம் அணைந்து போய் வெறும தணல் மட்டும் இருக்கும். அப்ப வாத்தியார் சுவாமி என்ன பண்ணுவார்? ஒரு சின்ன குழலால அந்த மேல இருக்கிற சாம்பலை எல்லாம் தள்ளி விட்டு ஒரு விசிறியால விசிறினா உடனே திகுதிகுன்னு நெருப்பு பத்தி கொண்டு எரிகிறதே. அதை போல பகவானிடத்துல கருணை என்பது நல்லா இருக்கக்கூடிய குணம். ஆனால் அது அப்படியே மங்கி போய், ஏன்னா நாம யாரும் அவர் காலிலே போய் விழுவதே கிடையாது. விழுந்தால் தானே அவர் பொறுமையை காட்ட முடியும். பொறுமையை காட்டாமலேயே வைத்துக் கொண்டிருந்தால் அது அப்படியே சுருங்கி போய் விடுகிறது. அந்த சமயத்தில் பிராட்டி வந்து மேல இருக்கிற சாம்பலை எல்லாம் விலக்கி விட்டு நன்னா அதுக்கு காற்று அடித்தாள் என்றால் அது நன்னா வளர்ந்து, பொறுமை என்பதே நெருப்பு போல் இருக்கிறது. அந்த நெருப்புல நாம எத்தனை பாபங்களை கொண்டு போய் போட்டாலும் எரித்து விட போகிறது, நம்மை பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப தத் க்ஷாந்தி சம்வர்தினீம், பகவானோடு நம்மை சேர்த்து வைக்கிறார் என்றால் பகவானுடைய பொறுமையை தூண்டி விடுகிறாள்னு பொருள். சரி சுவாமி, அப்ப நம்மை பத்தி பகவானிடத்திலே எடுத்து சொல்லி சேர்த்து வைக்கிறாள், புருஷகாரம் சிபாரிசு செய்கிறாள். அப்ப நானும் பகவானும் சேருவதற்கு அவள் காரணம் புரிகிறது. நானும் பிராட்டியும் சேருவதற்கு யார் காரணம்? நான் அவரும் ரொம்ப பெரியவர் தானே. ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு ஜனாதிபதியை பார்க்கணுமா? ஆமாம் பார்க்கணும். யார் இடத்துல சிபாரிசு கேட்கலாம்? போய் பிரதான மந்திரியை பாருங்கோன்னு சொன்னான். சுவாமி, ஜனாதிபதியே பெரியவர், அவருக்கு போலத்தான் இன்னொரு பெரியவர் பிரதான மந்திரி, நான் எப்படி அவரை போய் பார்க்க முடியும்? அவரை பார்ப்பதே கடினமாயிற்றே, அதற்கு வேறு ஒரு சிபாரிசு வேண்டும்னு சொல்லுவோம் இல்லையோ. அதை போல பெருமானை அடைவதற்கு பிராட்டி சிபாரிசு செய்கிறாள். பிராட்டியை அடைவதற்கு யார் சிபாரிசு செய்வார்கள் என்றால் வேற யாருமே தேவை கிடையாதான். அதுதான் மூன்றாவது வரி தெரிவிக்கிறது. பத்மாலங்கிருத பாணிபல்லவ யுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம். அவளுடைய தோற்றத்தை பார்த்தாலே இவளை நாம் எளிமையாக அணுகலாம்னு தெரிகிறதோ இல்லையோ. பகவானை பார்த்தா இந்த பக்கம் ஒரு பெரிய சக்கரம், அதை அவரே ரொம்ப பத்திரமா தான் பிடிச்சுக்கணும். கொஞ்சம் கழுத்துக்கு கிட்டக்க கொண்டு வந்தாருன்னா அவர் கழுத்திலேயே கூட வெட்டு விழுந்து விடும். சக்கராயுதம் ரொம்ப தீப்பொறி பறக்க இருக்கக்கூடிய குரூரமான ஆயுதம், அதை ஒரு பக்கம் வச்சுருக்கார். இன்னொரு பக்கம் சங்கம், அதை ஊதினார்னால் நம்ம மனதெல்லாம் உடைந்தே போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு வலிமை உடைய சங்கம். இந்த கையில கதை, இன்னொரு கையில சார்கம். இதெல்லாம் பார்த்தா நமக்கே பயம் வந்துவிடும், அவர்கிட்ட போகணும்னு தோணவே தோணாது. ஆனா பிராட்டிய பாருங்க, சௌமியமான
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।